வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த பொங்கல் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால் வரகு அரிசி வச்சு நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, கொக்கோ பவுடர்லாம் போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. அது மட்டும் இல்லை, இந்த சாக்லேட் பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க நெஸ்லே மில்க்மேடை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எதுக்காக நெஸ்லே மில்க்மேட் யூஸ் பண்ணினா நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரோம். அதனால தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவான ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா www.milkmaid.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெசிபி பொங்கலுக்கு பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இந்த சாக்லேட் மில்லட் பொங்கல் தேவையான பொருட்கள்: வரகு அரிசி 1 கப்பு, நெஸ்லே மில்க்மேட் ஓட்டேன், டார்க் சாக்லேட் 6லேருந்து 8 சின்ன க்யூப்ஸ், நெய் 150 ml, முந்திரி பருப்பு 20லேருந்து 25 நம்பர், காய்ந்த திராட்சை தேவையான அளவு, கொக்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை 1 கப்பு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். நார்மலாக பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க? பச்சை அரிசி வச்சு நீங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணியிருப்பீங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ்க்கு நம்ம மில்லட் வச்சு பண்ண போகிறோம். அதுவும் வந்து வரகு அரிசி வச்சு பண்ண போகிறோம். இந்த வரகு அரிசியில் ஒரு சின்னதாக ட்விஸ்ட் கொடுத்து பண்ணால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு தான் சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் கேட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமான சாக்லேட்டும் இதில் யூஸ் பண்ணக்கூடாது, தேவையான சாக்லேட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வரகு அரிசியில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவுக்கு தண்ணி வேக வச்சு பண்ணுறதுக்கு. இதுக்கு பிறகு இந்த வரகரிசி பொங்கல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க நெஸ்லே மில்க்மேட் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக பொங்கலுக்கு நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை கருப்பட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் வந்து மில்க்மேட் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக மில்க்மேட் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக மில்க்மேட் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அந்த சூடு ஆறின பிறகு ரொம்ப கெட்டி ஆகிடும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த மில்க்மேடும் யூஸ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வரகு அரிசியை டேரெக்டாக இதில் போடுறேன். போட்ட பிறகு 1க்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். எந்த கப்பில் நீங்கள் வரகு அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. வேக வைக்கும்போது உப்பு போடலாமல் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வெறும் வரகு அரிசியில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க ஆரம்பிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் கூட வச்சா நல்லா இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா வேண்டாம், இது கரெக்டான அளவு. இந்த மாதிரி விசில்லாம் வந்து அடங்கின பிறகு மூடி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும். அதாவது எதுக்காக வரகரிசி இந்த மாதிரி வெந்திருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் மாற ஆரம்பிக்கும். அதே டைமில் கெட்டித்தன்மை கொடுக்காது. இந்த மாதிரி பக்குவத்தில் வெந்த பிறகு தான் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணலாம், கருப்பட்டியும் யூஸ் பண்ணலாம், நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நாட்டு சக்கரை எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும், அதுக்காக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 1க்கு 2 போடுவீங்க. அதாவது வரகரிசி 1 கப் எடுத்திங்கன்னா இனிப்புக்கு வந்து என்ன பண்ணுவீங்க 2 கப்பு போடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம மில்க்மேடும் யூஸ் பண்ண போகிறோம், சாக்லேட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இந்த நாட்டு சக்கரை போட்ட பிறகு உடனே இப்படி மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி பக்குவம் வந்துடும். சீக்கிரமாக கரைஞ்சிரும். அப்போ தெரியும். இதே வந்து நீங்கள் வெல்லத்தை தண்ணியில் தனியாக கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டித்தன்மை கொடுக்காது. திருப்பி ரொம்ப நேரம் குக் பண்ணும், அது பக்குவம் மாறும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியாக இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நெய் யூஸ் பண்ணுறோம். நெய் வந்து 150 ml நெய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னொரு 50 ml எக்ஸ்ட்ரா போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த நெய் போட்ட பிறகு வாசனைக்காய், ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க நெஸ்லே மில்க்மேட் இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஓட்டேன் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க மில்க்மேடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால்லேருந்து செஞ்சுருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற கேட்டினா அப்போ தான் அந்த ரிச்னஸ் கொடுக்கும், அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும், அந்த க்ரீமியான ஒரு பக்கம் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக பண்ணுற பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். அதனால் மில்க்மேட் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணும்போது மட்டும் இல்லை, வீட்டில் பால் பாயசம் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் பால் வச்சு பண்ணுற இனிப்பு ரெசிபிகள் எல்லாத்துக்கும் வந்து கண்டிப்பாக மில்க்மேட் யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நல்லா சுவையும் கொடுக்கும். ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போது தாளிப்பு போடுறோம். தாளிப்புக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு 20லேருந்து 25 நம்பர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காஞ்ச திராட்சை. இந்த முந்திரி காஞ்ச திராட்சை வறுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் லைட்டாக வறுத்துருங்க.
ஒரு 50% வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த காஞ்ச திராட்சையில போட்டு திருப்பி வறுத்து அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக பொங்கலில் போட்டுரும். இந்த முந்திரி வறுத்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் கலர் இப்படி தான் இருக்கணும். கலர் டார்க்காக ஆகக்கூடாது. ஆகனா உங்களுக்கு அந்த முந்திரியோட டேஸ்ட்டும் மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வறுத்து முடிச்ச பிறகு டேரெக்டாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கலில் போட்டுருங்க. அதே டைமில் இந்த சாக்லேட்டும் கோக்கும் போடுற வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போடக்கூடாது, கடைசி தான் போடணும். சூடோட நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுருமோனா கோப்புனா அந்த பக்குவம் மாறும். இந்த சாக்லேட் வந்து 6 to 8 பீசஸ் போதும் இந்த குவான்டிட்டிக்கு. எதுக்காக கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சாக்லேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு தன்மை அதிகமாகிடும். அதான் விஷயம். இந்த மாதிரி பொங்கல் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடும்போது நாக்கில் கரையும். இந்த மாதிரி சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவான ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா www.milkmaid.in இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெசிபி பொங்கலுக்கு பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பொங்கலுக்கு வந்து நெஸ்லே மில்க்மேட் வச்சு உங்களுக்கு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.